மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் 33 வேட்பாளர்கள் மற்றும் 349 கட்சி ஆதரவாளர்கள் கைது. 45 வயதுடைய பெண் கடத்தப்பட்டு கூட்டு வன்புணர்வு, 5 கைது. வெளிநாட்டில் உள்ள மனைவியை அச்சுறுத்தி மகளின் கழுத்தை அறுத்த தந்தை, இலங்கையில் பகீர் சம்பவம். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி சஜித் அடுத்த மாதமே தயாராகும் எதிர்க்கட்சி. சொத்து மோசடியில் சிக்கிய பெண் காவல்துறை அதிகாரி, வெளியான தகவல். கனிமல சஞ்சீவ படுகொலை, கைது செய்யப்பட்ட அரசு அதிகாரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இந்தியாவை உலுக்கிய தீ விபத்து, டசின் கணக்கானோர் பலி. நைஜீரியா குண்டுவெடிப்பில் 26 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக மொத்தம் 33 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இன்று காலை வரை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இது தொடர்பில் விடுத்த அறிக்கையில் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் 349 கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று வரை தேர்தல் தொடர்பான 3 குற்றவியல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. மேலும் மேற்கண்ட காலகட்டத்தில் 89 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக பயன்படுத்தப்பட்ட 32 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 45 வயதுடைய பெண் ஒருவர் கடத்தப்பட்டு முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டிற்குள் வைத்து கோட்டப்பாளையில் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வெளிவண்ண போலீசார் 5 சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் முறைப்பாட்டின்படி கடந்த திங்கட்கிழமை இரவு 8:50 மணியளவில் கல்மட்டை நகரில் உள்ள 5வது போஸ்ட் சந்தையிலிருந்து இறங்கிய பின்னர் இனம் தெரியாதோர் கடத்தியுள்ளார். முச்சக்கர வண்டியில் வந்த 3 ஆண்கள் தன்னை வலுக்கட்டாயமாக முச்சக்கர வண்டிக்குள் இழுத்துச் சென்று முச்சக்கர வண்டிக்குள் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பின்னர் சந்தேக நபர்கள் தன்னை ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு அவர்கள் தொலைபேசி மூலம் மேலும் 2 தொடர்பு கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் 2 ஆண்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். சந்தேக நபர்களில் 4 பேரை அடையாளம் கண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 19, 23, 24 மற்றும் 38 வயதுடைய சந்தேக நபர்கள் மீகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் மதுக்கம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் என தெரிவித்த போலீசார் வெளிப்பண்ண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் உள்ள மனைவியை அச்சுறுத்த தன்னுடைய 12 வயதான மகளின் கழுத்தை அறுத்த அவருடைய தந்தை தனது கழுத்தையும் அறுத்து கொண்ட சம்பவம் தியத்தலாவ கொஸ்லாந்த பெட்டிகள பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. தன்னுடைய மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த போது இருவருக்கும் இடையில் கடுமையான வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதியன்று ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து 12 வயதான மகளின் கழுத்தை அறுத்த பின்னர் தன்னுடைய கழுத்தையும் அறுத்து கொண்டுள்ளார். கடுமையான காயங்களுக்குள்ளான இருவரும் தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என லியாங்காவல போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது 6 வயதான சிறுவனும் வீட்டில் இருந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடி காரணமாக 1 வருடத்துக்கு முன்னர் அவருடைய மனைவி வெளிநாட்டுக்கு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். அதன் பின்னர் இவ்விருவருக்கும் இடையில் தொலைபேசியில் அவ்வப்போது வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்குள்ளான தந்தை மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்ற பின்னர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் சஜித்தை ஜனாதிபதியாக்கும் வகையில் நகர்வுகள் இடம்பெறுகின்றன என்று வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் கருத்துரைக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிறந்த பொறுப்பேற்றி பெற்ற பின்னர் கூடிய விரைவில் சஜித்தை ஜனாதிபதியாக்குவதற்கே முயற்சி செய்து வருகின்றோம். மாத கணக்கு என்பது முக்கியமல்ல. அடுத்த மாதம் ஜனாதிபதி பதவிக்கு அவரை கொண்டுவர முடிந்தால் கூட அதனை செய்வோம். எனினும் அதற்கென பல நடைமுறைகள் உள்ளன.
பலவந்தமாக ஆட்சியை பிடிக்க முடியாது. நாட்டு மக்கள் உணர்ந்த பின்னர் மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி அரியணையேறும். அனுர அரசு வரும் 7 மாதங்களில் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளது. தவறு நடந்துள்ளது என்பதை மக்கள் உணர்ந்து அதனை சரி செய்வதற்கு முற்படுவார்கள். எனவே மக்களின் நம்பிக்கையுடனும் ஆசையுடனும் ஜனாதிபதியாக சஜித் தெரிவாவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மில்லியன் கணக்கிலான சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் பெண் காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரிந்திவல பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய பெண் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் அதிகாரி போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குற்றவியல் மற்றும் நிதி குற்றப்புலனாய்வுத் துறையால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்பு நோகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி வரை அவரை விளக்கமறையில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட போச சிறைச்சாலை அதிகாரியை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் போச சிறைச்சாலை அதிகாரியொருவர் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 17ஆம் தேதி கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன கெக்குராவல முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் நடந்த அன்று சந்தேக நபரான கனேமுள்ள சஞ்சீவவை சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர் கடமை தவறியதால் இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றக்கு அறிவித்தனர். அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சந்தேக நபரான அதிகாரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியதன் அடிப்படையில் சந்தேக நபரை 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கொல்கத்தா நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்து சுமார் 14 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய கொல்கத்தாவில் உள்ள ரிதுராஜ் ஹோட்டலில் நேற்று மாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் 6 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஊடகங்களில் வெளியான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் ஹோட்டல் கட்டிடத்தின் ஜன்னல்கள் மற்றும் குறுகிய விளிம்புகள் வழியாக மக்கள் தப்பிக்க முயற்சிப்பதை காட்டுகின்றன. அத்துடன் மாடியொன்றில் பாய்ந்து தீயிலிருந்து தப்பிக்க முயன்ற ஒருவரும் கீழே விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்த சம்பவம் தொடர்பாக மனவேதனை அடைந்ததாக தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை 2022ஆம் ஆண்டில் புதுடில்லியில் 4 மாடி வணிக கட்டடத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் சுமார் 27 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 26 பேர் கொல்லப்பட்டதாக ராணுவத்தினரும் குடியிருப்பாளர்களும் தெரிவித்துள்ளனர். வெடிப்பொருட்களை கொண்ட சாதனம் ஒன்றில் ட்ரக் மோதி வீதியோரத்தில் இக்குண்டுவெடிப்பை மேற்கொண்டதன் ஊடாக 16 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் என்று கொல்லப்பட்டனர் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக வரும் உரிமை கோரவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ள போதிலும் இக்குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இது போகோ ஹரமின் வேலை என்றும் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.